லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தொகுதி மறுவரையறை விவகாரம். தமிழக முடிவை சொன்ன சிஎம் விஜய். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் தாவேகாவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மதிமுகவைச் சேர்ந்த ராஜ்யசபா மற்றும் லோக்சபா எம்பிக்கள் 19 பேர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தொகுதி மறுவரையறை குறித்த மத்திய அரசின் அரசமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் புதிய மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் என கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்க சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்பதால் எம்பிக்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையினை கைவிட வேண்டும். தற்போதுள்ள நிலையே தொடர வேண்டும். தமிழகத்தின் உரிமையை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் ராகுலின் ஆலோசகர் சிஎம் விஜயும் கிரீன் சிக்னல். தாவேகாவுடன் கூட்டணி வைக்க அழுத்தம் கொடுத்ததில் முக்கியமானவர் ராகுலின் ஆலோசகர் பிரவீன் சக்கரவர்த்தி. தேர்தலுக்கு முன் இதை பலமுறை வெளிப்படுத்தினார். முதல்வர் விஜயுடனும் நெருக்கமாகியதால் ராஜ்யசபா பதவி கிடைத்தது. இப்போது பிரவீன் தமிழக அரசியலில் தன் பார்வையை திருப்பியுள்ளார். எம்பியாக இருப்பதை விட எம்எல்ஏ ஆனால் அமைச்சராகிவிடலாம் என்பது இவரது ஆசை. இதை ராகுலும் ஆதரிக்கிறாரா? சிறந்த பொருளாதார நிபுணர், உலக பல்கலையில் பட்டங்கள் பெற்றவர். இவர் அமைச்சரவையில் இருந்தால் நல்லது என முதல்வர் விஜயும் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து 2 பேர் இப்போது அமைச்சர்களாக உள்ளனர். இதில் ஒருவருக்கு பதிலாக பிரவீன் சக்கரவர்த்தி அமைச்சராக வாய்ப்புள்ளதா? விஜயபாஸ்கர்களுக்கு பதவி, முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதும் அதிமுகவினர் பலர் தாவேகாவில் இணைந்தனர். அதிமுக எம்எல்ஏவாக இருந்த விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா உட்பட 6 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இதுவரை அவர்களுக்கு தாவேகாவில் பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருந்தது. இப்போது அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு கட்சித் தலைவர் விஜய் பதவிகளை வழங்கியுள்ளார். அதன்படி தாவேகாவின் புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலராக சி விஜயபாஸ்கரும், தென்காசி மாவட்ட அமைப்பு செயலராக இசக்கி சுப்பையாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேகா துணை பொதுச் செயலர் மற்றும் கரூர் மாவட்ட அமைப்பு செயலராக எம்ஆர் விஜயபாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கட்சியின் துணை பொதுச் செயலராக மரகதம் குமரவேல், ராஜகோபால், ஜாகிர் ஹுசேன், குமார், யுவராஜ், தினகரன், மணிகண்டன், அருள்ராஜ், சாமுவேல் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்சஸ் முடிந்த பின் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் வருமா? சென்னையைப் போல கோவை மதுரையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டது. மதுரையில் 11,360 கோடியிலும் கோவையில் 10,740 கோடி ரூபாய் செலவிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுக்கு விரிவான அறிக்கை அனுப்பப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் குறைந்தபட்சம் அந்த நகரில் 20 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை இருக்க வேண்டும். ஆனால் கோவை, மதுரையில் அவ்வளவு மக்கள் தொகை இல்லை என்று காரணம் காட்டி திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. திட்ட அறிக்கையில் திருத்தம் செய்து தமிழக அரசு அனுப்பியது. மீண்டும் அதே காரணத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிராகரித்தது. மெட்ரோ ரயிலுக்கு பதிலாக பஸ் போக்குவரத்தை அதிகப்படுத்தவும் யோசனை தெரிவித்திருந்தது. இது பற்றி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறும்போது, கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் அவசியம், அதற்காக நிலம் கையகப்படுத்த சர்வே பணிகள் கூட முடிந்துவிட்டது. 2011 மக்கள் தொகை அடிப்படையில்தான் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. தற்பொழுது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவது நல்ல மாற்றத்தை தரும். அதிகரிக்கும் மக்கள் தொகை புள்ளி விவரத்துடன் மத்திய அரசுக்கு தமிழக அரசு மீண்டும் அழுத்தம் தரும் என எதிர்பார்க்கிறோம் என்றனர். தொகுதி மறுவரையறை மசோதா அலுவல் பட்டியலில் மிஸ்ஸிங். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி வார அமர்வு நாளை துவங்கி வரும் 13ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான அலுவல் பட்டியலில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா, தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா, கேரளா பெயர் மாற்ற மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கார்ப்பரேஷன் திருத்த மசோதா ஆகியவை மட்டுமே பட்டியலிடப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா ஆகியவை பட்டியலிடப்படவில்லை.
இருப்பினும் இந்த இரு மசோதாக்களை மத்திய அரசு திடீரென கொண்டு வரலாம். எனவே சபைக்கு தவறாமல் வர வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களது எம்பிக்களை அறிவுறுத்தியுள்ளன. ஒரு சொட்டில் கூட E20 தரம் மாறாது. நாடு முழுவதும் நடந்த ரகசிய ஆய்வு. வாடிக்கையாளர்கள் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். பெட்ரோலின் தரம் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்குள் தொடர்ந்து இருப்பது மீண்டும் உறுதியாகியுள்ளதென பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கை. E20 எனப்படும் எத்தனால் கலந்த பெட்ரோலில் ஈரப்பதம் மற்றும் குளோரைடு இருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனைகளின் முடிவுகள் எரிபொருளின் தரம் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளுக்குள் தொடர்ந்து இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. அறிவியல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட ரேண்டம் எனப்படும் விரிவான சீரற்ற மாதிரி சோதனைகள் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் எரிபொருள் மாசுபாடு குறித்து அச்சப்பட வேண்டிய எந்த காரணமும் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பெட்ரோலில் கலக்கப்படும் எத்தனாலில் குளோரைடு அளவிற்கு கடுமையான தர நிலைகளை நிர்ணயித்துள்ளது. இதை உறுதிப்படுத்த சுத்திகரிப்பு நிலையங்கள், எத்தனால் உற்பத்தி நிலையங்கள், டிப்போக்கள், முனையங்கள், பெட்ரோல் பங்குகள் என அனைத்து நிலைகளிலும் அடிக்கடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தர கண்காணிப்பு முறைகளுடன் சேர்த்து அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் தினமும் 8 முதல் 12 முறை தண்ணீர் புகுதல் மற்றும் அடர்த்தி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சோதனை முடிவுகள் தனித்தனி எரிபொருள் ஆய்வகங்களில் சரிபார்க்கப்பட்டு மிக உயர்ந்த தரநிலைகள் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த பலகட்ட சோதனை முறைகள் விநியோக சங்கிலி முழுவதும் எரிபொருளின் உயர்தரத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. நாடு முழுவதும் பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெட்ரோல் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. அவற்றிலும் குளோரைடு அளவு 1 ppm அல்லது அதற்கு குறைவாக இருந்தது. இது இந்தியாவின் வலுவான சுத்திகரிப்பு மற்றும் விநியோக தரக்கட்டுப்பாடு அமைப்பு சிறப்பாக செயல்படுவதை காட்டுகிறது. பெட்ரோலுடன் கலக்கப்படும் முக்கிய கூறான எத்தனால் மாதிரிகளிலும் குளோரைடு அளவு நிர்ணயிக்கப்பட்ட தர நிலையை விட மிக குறைவாக இருந்தது. எண்ணெய் நிறுவனங்களை உள்ளடக்கிய சிறப்பு குழு கடந்த 10 நாட்களில் நாடு முழுவதும் உள்ள 80 எத்தனால் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மாதிரிகளை ஆய்வு செய்தது. அனைத்து மாதிரிகளிலும் குளோரைடு அளவு 3 ppmக்கும் குறைவாகவே இருந்தது. டிப்போக்கள், முனையங்களில் பரிசோதிக்கப்பட்ட எத்தனால் மற்றும் எத்தனால் கலந்த பெட்ரோல் மாதிரிகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட குளோரைடு வரம்பிற்குள் இருந்தன. தீவிர கண்காணிப்பின் கீழ் ஆய்வு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மாதிரிகளில் இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 160 அறிக்கைகளில் குளோரைடு அளவு 0 முதல் 3 ppm வரையிலேயே இருந்தது. சிலர் கூறியபடி பல 100 ppm அளவு குளோரைடு எங்கும் பதிவாகவில்லை. நாடு முழுவதும் 90,000 பெட்ரோல் பங்குகளில் நிலத்தடி சேமிப்பு தொட்டிகள் கட்டாயமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நிலையத்திலும் தினமும் 8 முதல் 12 முறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை எந்த பங்கிலும் தண்ணீர் புகுந்ததற்கான ஆதாரம் கண்டறியப்படவில்லை. எனவே வாடிக்கையாளர்கள் E20 பெட்ரோலை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்தலாம். எண்ணெய் நிறுவனங்கள் வாயிலாக வழங்கப்படும் E20 பெட்ரோல் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தர நிலைகளையும் பூர்த்தி செய்கிறது. வாடிக்கையாளர்களின் நலனை பாதுகாக்க தர உறுதி மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.